2026 ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க, அதாவது உத்தேச பட்டியல், அதில் ஒரு டேட்டா வந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியிலையும், நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் கேஎஸ் விஜயகுமார், அடுத்து திருவள்ளூரில் இருக்கக்கூடிய பொன்னேரி சிறுனியம் பலராமன் அவர் நிற்கிறாரு. அதே திருவள்ளூர் மாவட்டத்தில் பிவி ரமணா முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆவடி தொகுதியில் அப்துல் ரஹீம் முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்காரு. மதுரவாயல் தொகுதியில் பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் அவரும். அம்பத்தூர் தொகுதியில் அலெக்சாண்டர் எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அப்புறம் மாதாவரம் திருவள்ளூர் தொகுதியில் பி மூர்த்தி முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்காரு. திருவெற்றியூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் குப்பன் எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஆர்கே நகரில் சென்னை ஆர்கே நகரில் நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடிய நடிகர் விந்தியா அவர்கள் நிற்கிறாங்க. சென்னை பெரம்பூரில் டிஜி வெங்கடேஷ் பாபு எக்ஸ் எம்பி. கொளத்தூர் தொகுதியில் பாலகங்கா எக்ஸ் எம்பியாக இருக்கார். நெக்ஸ்ட்டு வில்லிவாக்கம் சென்னை மோகன் அவர்கள் நிற்கிறாரு. சென்னை திருவிக நகரில் டாக்டர் வேணுகோபால் எக்ஸ் எம்பியாக இருந்தவர். ராயாபுரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள். சைதாப்பேட்டை தொகுதியில் ஆதி ராஜாராம் முன்னாள் வாரிய தலைவராக இருந்திருக்காரு, அவர் நிற்கிறாரு அந்த தொகுதியில். ஆயிரம் விளக்கு சென்னை கேஏகே முகில் அவர் நிற்கிறாரு. சென்னை அண்ணாநகர் தொகுதியில் கோகுல இந்திரா முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காங்க, அவங்க நிற்கிறாங்க அந்த தொகுதியில். சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் விஎன் ரவி எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அவர் நிற்கிறாரு இந்த தொகுதியில். உங்கள் தொகுதியில் எந்த கேண்டிடேட் நிற்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் விருப்பத்தை பதிவிடுங்க. டி நகரில் சத்யா அவர்கள் எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. சென்னை வேளச்சேரி எம்கே அசோக் அவர்கள் நிற்கிறாரு. சென்னை இதோடு முடிஞ்சது. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை பார்ப்போம். காஞ்சிபுரத்தில் ஆலந்தூர் தொகுதியில் வளர்மதி முன்னாள் அமைச்சர் அவங்க நிற்கிறாங்க. அடுத்தபடியாக செங்கல்பட்டில் பல்லாவரம் ராஜேந்திரன் எக்ஸ் எம்பியாக இருந்திருக்காரு, அவர் நிற்கிறாரு. அதே செங்கல்பட்டில் தாம்பரம் தொகுதியில் டிகேஎம் சின்னையா முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு, அவர் நிற்கிறாரு. அதே மாதிரி செங்கல்பட்டில் செய்யூர் தனி தொகுதியில் கனிதா சம்பத் எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, அவங்க நிற்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் மரகதம் குமரவேல் அவங்க அந்த தொகுதியில் நிற்கிறாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் உத்திரமேரூரில் கணேசன் அவர்கள் எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அவர் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் தொகுதி வி சோமசுந்தரம் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு, அவர் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அரக்கோணம் தனி தொகுதியில் எஸ் ரவி அவர்கள் அவர் எம்எல்ஏவாக நிற்கிறாரு. வேலூரில் காட்பாடி தொகுதியில் வி ராமு அவர்கள் நிற்கிறாங்க. அடுத்து ராணிப்பேட்டை தொகுதி எஸ்எம் குமார் அவர்கள் நிற்பதாக தகவல் வந்திருக்கு. இந்த தொகுதியில் இன்னும் 2-3 பேர் சொல்கிறாங்க. ஆர் தமிழரசன் இவர்களுடைய பேரும் அடிபடுது. ராணிப்பேட்டை தொகுதியில் பொறுத்த வரைக்கும் 2 பேர் அடிபடுது. எஸ்எம் சுகுமார் அவர்களும் மற்றும் ஆர் தமிழரசன் இவங்க 2 பேரும் அடிபடுது. இதில் யாருன்றது தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க. அடுத்தபடியாக திருப்பத்தூரில் வாணியம்பாடி இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ தான் நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பத்தூரில் வாணியம்பாடி தொகுதி செந்தில்குமார் அவர்கள். அதே மாதிரி திருப்பத்தூரில் ஜோலார்பேட்டை தொகுதியில் கேசி வீரமணி முன்னாள் அமைச்சர் இவர் நிற்கிறாரு. அதே மாதிரி கிருஷ்ணகிரி தொகுதியில் ஊத்தங்கரை தனி தொகுதியில் மனோரஞ்சிதம் ஏற்கனவே எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, கொஞ்சம் ஃபேமஸான நபரும் கூட, அவங்க தொகுதியில் கொஞ்சம் ஃபேமஸான நபரும் கூட. அப்புறம் கிருஷ்ணகிரி பர்கூர் தொகுதியில் எம் தம்பிதுரை அவர்கள், இவர் பழைய ஆள், எம்ஜிஆர் காலத்திலேருந்து கட்சியில் இருக்கார், எம்பியும் கூட. இவர் தான் இந்த தொகுதியில் நிற்க போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி திரும்ப அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே வேப்பனஹள்ளி அப்படின்ற தொகுதியில் கேபி முனுசாமி எம்எல்ஏ அவர் நிற்க போகிறாரு. கிருஷ்ணகிரியில் ஒசூர் ஜோதி பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நிற்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் வச்சுருக்காங்க இந்த தொகுதியில். அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு கேபி அன்பழகன் அவர்கள் நிற்கிறாங்க, முன்னாள் அமைச்சரும் கூட, எக்ஸ்எம்எல்ஏவும் கூட. அதே தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி அந்த இடத்துல கோவிந்தசாமி சிட்டிங் எம்எல்ஏ திரும்ப நிற்கிறாரு. தருமபுரி மாவட்டத்தில் ஆரூர் தொகுதியில் வி சம்பத்குமார் அவர்கள் நிற்கிறாங்க. திருவண்ணாமலை கலசப்பாக்கம் என்ற தொகுதியில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நிற்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலூர் தொகுதியில் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் எக்ஸ்எம்எல்ஏ தான் திரும்ப நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அப்புறம் திருவண்ணாமலை ஆரணி தொகுதியில் சேவூர் ராமச்சந்திரன் இந்த எம்எல்ஏ அவர்கள் திரும்ப நிற்கிறாங்க. அதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் பாபு முருகவேல் அவர் நிற்கிறதா தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி உங்கள் தொகுதியில் எந்த வேட்பாளர் என்ன நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்கையும் உங்கள் தொகுதி நேமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அதிமுகவில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மயிலம் தொகுதியில் சிவி சண்முகம் எம்பி அவர்கள்,
எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எம்பியாவும் இருந்திருக்காரு. ரொம்ப பிரபலமான ஒரு நபர், ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு மனிதர். அவர் தான் இந்த தொகுதியிலையும் திரும்ப நிற்கிறார். அதே விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் தொகுதியில் எம் சக்கரபாணி எம்எல்ஏ அவர்கள் நிற்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை என்ற தொகுதியில் ஆர் குமரகுரு எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்தவர் தடவை நிற்கிறாரு. அதே கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் தொகுதியில் எஸ்ஏ சந்தோஷ் அவர்கள் நிற்கிறாங்க. கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் தொகுதியில் பி மோகன் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு, இவர் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அதே கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில் வந்து எம் செந்தில்குமார் சிட்டிங் எம்எல்ஏ, இப்போ தற்போது எம்எல்ஏவாக இருக்கார். சேலம் மாவட்டத்தில் கெங்கவல்லி தனி தொகுதி நல்லதம்பி அவர்கள் திரும்ப நிற்கிறாரு, சிட்டிங் எம்எல்ஏவும் கூட. சேலத்தில் ஆத்தூர் தனி தொகுதி ஏபி ஜெயசங்கரன் அவர்கள் திரும்பவும் நிற்கிறாரு. சேலம் ஏற்காடு தனி தொகுதியில் ஜி சித்ரா அவர்கள் எம்எல்ஏ திரும்ப நிற்கிறாங்க. சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் தொகுதியில் எஸ் செம்மலை முன்னாள் அமைச்சரும் கூட, அவர் அந்த தொகுதியில் நிற்கிறாரு. சேலம் சங்ககிரி தொகுதியில் இவங்க கொஞ்சம் செல்வாக்கான அமைச்சர், பெயர் வந்து விஜயலட்சுமி பழனிசாமி. சேலம் மாவட்டத்தில் சேலம் தெற்கு இ பாலசுப்ரமணியம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இவர் தான். சேலத்தில் வீரபாண்டி தொகுதியில் இளங்கோவன் அவர்கள் முன்னாள் வாரிய தலைவராக இருந்திருக்காரு, இவர் நிற்கிறத தகவல் வந்திருக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கட்சிகளுடைய உத்தேச பட்டியலும் வந்துகிட்டே இருக்குது. கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் தொகுதியும் உங்கள் மாவட்டத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த வேட்பாளர் நின்னால் உங்கள் தொகுதிக்கு நல்லது நடக்கும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நாமக்கல் தொகுதியில் சேந்தமங்கலம் தனி, இந்த தொகுதியில் சி சந்திரசேகர் எக்ஸ்எம்எல்ஏ வந்திருக்காரு, திரும்ப இவரே நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே நாமக்கல் மாவட்டத்தில் மெயின் தொகுதியில் கேபிபி பாஸ்கரர் எக்ஸ்எம்எல்ஏ நாமக்கல்லில் நிற்கிறதா தகவல் வந்திருக்கு. அடுத்தபடியாக நாமக்கல்லில் இருக்கக்கூடிய பரமத்தி வேலூரில் எஸ் சேகர் அவர்கள் எம்எல்ஏ திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு தகவல் வந்திருக்கு. அதே நாமக்கல் திருச்செங்கோட்லேருந்து பொன் சரஸ்வதி எக்ஸ்எம்எல்ஏ இவங்க திரும்ப நிற்கிறாங்க. நாமக்கல் குமராபாளையத்தில் பி தங்கமணி எம்எல்ஏ முன்னாள் அமைச்சரும் கூட, இவர் திரும்ப நிற்கிறாரு. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு தொகுதி ஈரோடு கிழக்கு மல்லிகா பரமசிவம் முன்னாள் மேயர் இந்த தடவை வாய்ப்பு கொடுக்குறதா தகவல் வந்திருக்கு. ஈரோடு மேற்கு பொறுத்த வரைக்கும் கேவி ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர், இவருக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் தொகுதியில் சி மகேந்திரன் எம்எல்ஏ இந்த தடவை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை எஸ் ஜெயக்குமார் எம்எல்ஏ அவருக்கு கொடுக்குறதா தகவல் வந்திருக்கு. அடுத்தபடியாக ஈரோடு பவானியில் பார்த்தீங்கன்னா கேசி கருப்பணன் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சரும் கூட, இவருக்கான செல்வாக்கு அங்கே இருக்குது. ஈரோடு முக்கியமான ஒரு தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் ஏகே செல்வராஜ் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சரும் கூட, இவருக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது, நிறைய பேச்சு அடிப்படுது. ஈரோடு மாவட்டத்தில் பவானி சாகர் தனி தொகுதியில் ஏ பண்ணாரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் ஏ புத்திசந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, முன்னாள் அமைச்சரும் கூட. அதே மாதிரி நீலகிரியில் கூடலூர் தனி தொகுதியில் பொன் ஜெயசீலன் எம்எல்ஏ அவர்களுக்கு திரும்ப கொடுக்குறாங்க. கோவை மேட்டுப்பாளையம் தொகுதியில் பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் எம்எல்ஏ இருந்திருக்காரு. அதே மாதிரி திருப்பூர் அவினாசி தனி தொகுதியில் டி லோகேஷன் அவர்கள் நிற்கிறாங்க. திருப்பூர் வடக்கில் பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்கள் முன்னாள் அமைச்சரும் கூட, அவர் நிற்கிறாரு. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் இந்த தொகுதியில் சூலூர் விபி கந்தசாமி எம்எல்ஏ அவர்கள் நிற்கிறாங்க. கோவை சூலூரில் வந்து கேஏ ஜெயராமன் அவர்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் கொண்டாமுத்தூர் அந்த தொகுதியில் எஸ்பி வேலுமணி எம்எல்ஏ முன்னாள் அமைச்சரும் கூட, அதிமுக தொண்டருக்கு இவங்க நல்லாவே தெரியும். அதே மாதிரி கோவை தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அர்ஜுனன் அவர்களுக்கு திரும்ப சீட்டு கொடுக்குறாங்க, எம்எல்ஏ இருந்திருக்காரு, இப்போவும் கரண்ட் எம்எல்ஏ அவர் தான். அதே மாதிரி கோவை சிங்கநல்லூரில் வந்து பிஆர்ஜி அருண்குமார் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, அவருக்கு கொடுக்குறாங்க. கோவை மாவட்டத்தில் கிணத்துக்கடவு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மருதாச்சலம் அவர்களுக்கு கொடுக்குறதா பேச்சு பொருள் அடிப்படுது. கோவை பொள்ளாச்சி தொகுதியில் வந்து உடுமலை கே ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏவும் கூட, முன்னாள் அமைச்சரும் கூட. இது வரைக்கும் பார்ட் 1 முடிஞ்சுது. பார்ட் 2 பார்ட் 3 வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அரசியல் சம்மந்தமான அனைத்து தகவலும் வந்துக்கிட்டே இருக்கும். கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் தொகுதியில் எந்த வேட்பாளர் நின்னால் நன்மைகள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னு கமெண்ட்டில் பெயரை பதிவிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.